ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நான் பேசுகிறது டீனேஜ் இஷ்யூஸை பற்றி. டீனேஜ் இஷ்யூஸ் ஏன் வருது, அது என்னென்ன ரீசன்ஸில் வருது, அது என்ன சொல்யூஷனுங்கிறத இந்த யூடியூப் வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக அவங்களுக்கு வர்றது பாடி இமேஜ் பற்றின நிறைய டவுட்ஸ் வந்துட்டுருக்கும். அது கூட செல்ஃப் எஸ்டீம் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த பியூபர்டல் ஏஜில் அவங்களோட க்ரோத் ஃபேஸ், அப்போ தான் பிரெஸ்ட் டெவலப் ஆகும், ஆர்கன்ஸ் டெவலப் ஆகும், ஹைட் இன்க்ரீஸ் ஆவாங்க, வெயிட் ஆகும். இதுக்கு எல்லாமே அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் அது ஓகேவாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு அப்போவே அது செல்ஃப் எஸ்டீம் அஃபெக்ட் ஆகிடும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புல்லிங், ஸ்கூலில் பியர் ப்ரெஷரும் இருக்கும், புல்லிங்கும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அது காமனாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தாலும் இப்போ நம்ம ஊர்லேயும் அது நிறைய இருக்கிறத பார்க்குறேன். அதுக்கடுத்து டிப்ரெஷன், அந்த ஹார்மோன்ஸ்னால வர சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் அண்ட் டிப்ரெஷனை நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வரது பார்த்திங்கன்னா சைபர் அடிக்ட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக தேர் ஆன் சோஷியல் மீடியா, அதனால் அவங்களுக்கு வெளி உலகமே தெரியறதில்லை. அண்ட் ஐசைட் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறத பார்க்குறோம். ஸோ இதனால் வர இஷ்யூஸ் இருக்கலாம். தென் தே கோ இன் டு டிப்ரெஷன், பியர் ப்ரெஷர், காம்படிஷன். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஒரு இது வந்துகிட்டே இருக்கும் அவங்களோட. ப்ளஸ் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இருக்கும், எக்ஸாம் வர்றது, படிக்கணும், அடுத்தடுத்து 10th +2 இந்த மாதிரி வர அவங்களுக்கு அதுவும் ப்ரெஷர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே அடுத்த ரீசன் வர்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இதெல்லாம் ரீசன்ஸ் என்னென்னா அவங்களுக்கு ஒன்று ஹார்மோனல் சேஞ்சஸ், செகண்ட் ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் கரெக்டாக இல்லைனாலோ, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலோ இதெல்லாம் இன்னும் அக்ரவேட் ஆகதை பார்க்குறோம். ஸ்கூலில் டீச்சர்ஸ் கரெக்டாக எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி பார்க்காம பார்ஷியாலிட்டி இருந்தாலோ, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தாலோ இதெல்லாம் அக்ரவேட் ஆகிறத பார்க்குறோம். அடுத்து வர்றது என்ன, அதாவது எக்ஸ்போஷர் டு ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் வெரி யங்கர் ஏஜில் அவங்களாம் எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆனாலும் அடுத்து அண்டர் ஏஜ் செக்ஸுங்கிறது இப்போ வெரி காமனாக நம்ம பார்க்குறோம். அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸை நம்ம கிளினிக்கில் ரெகுலராக வர்றதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி நோ சொல்கிறது, எப்படி இதுக்கு போய் அப்ரோச் பண்ணுறது அப்படி ஆகிட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே அட்ரஸ் பண்ண வேண்டிய டைம் இது எல்லாமே சேர்த்து பண்டிலாக பார்த்திங்கன்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு இது அஃபெக்டாக இருக்காங்கனாலே சைலண்ட்டாக வந்தோடனே ஸ்கூல்லேருந்து பேக்கை போட்டுட்டு ரூமில் போய் கார்னரில் படுத்துக்குவாங்க, பேச மாட்டாங்க, பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்று வெயிட் லாஸ் பண்ணி ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கணுங்கிறதும் இருக்கும். சேம் டைம் அந்த டிப்ரெஷன்லும் இருப்பாங்க. அடுத்து ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, நைட்டெல்லாம் ஃபோனில் பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது பார்த்துட்டே இருந்துட்டு தே வில் நாட் ஃபோக்கஸ். எஜுகேஷனில் கிரேடிங் கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி யார்கிட்ட பேச முடியாது. அது அந்த ஃபியர்லேயே ஆன்சைட்டிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பேரண்ட்டாக கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சிப்ளிங்காக இருந்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா சிப்ளிங் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எல்லாமே ரீசன்ஸ் அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்ச் இருந்தாலுமே என்விரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சொசைட்டியும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். அவங்க எந்த மாதிரி கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்கிறத பொறுத்து இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த இஷ்யூஸை நம்ம கண்டிப்பாக டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னா பிஹேவியரல் தெரப்பி இருக்கணும். சில சமயம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, வயலண்ட் ஆகிடுவாங்க, எது பார்த்தாலும் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி வி ஹவ் டு ஐடென்டிஃபை அண்ட் நம்ம சைக்கலாஜிக்கல் பிஹேவியரல் தெரப்பி கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அதை கொண்டு போகணும். இது கவுன்சிலிங்னாலே உடனே சைக்காட்ரி ப்ராப்ளம், என் பொண்ணுக்கு அந்த மாதிரி இல்லை, ஈவன் அந்த கிட்டே இல்லை எனக்கு இது மாதிரிலாம் எதுவுமே இஷ்யூ இல்லைன்னு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப ஸ்மூத்தாக சைக்கலாஜிக்கலாக ஈவன் பீடியாட்ரிஷனே நிறைய கவுன்சிலிங் பண்ணுவாங்க. சட்டிலாக இதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர முடியும். அதுக்கப்புறம் தான் அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி எஜுகேஷன் பண்ண முடியும். நீங்கள் ஓப்பனாக பேசி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோன்னா இந்த டீனேஜ் இஷ்யூஸை நிறைய சப்போர்ட் பண்ணலாம். ப்ளஸ் பியூபர்டல் இஷ்யூஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இஷ்யூஸாக இருந்தால் கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி. எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே என்னோட கிட்ஸ் வர பார்ப்போம். மோஸ்ட்லி அவங்களுக்கு அதோட நாலேஜ் அவேர்னஸ் இருக்கிறதுல இதெல்லாம் காமன் செட்டில் ஆகிடுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாலே தே வில் பிகம் பெட்டர் ஆஃப். நிறைய கிட்ஸை நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், கல்யாணம் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ தேர் மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. இது வெளியில் சொன்னால் என்ன ஆகும்னு பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாமல் இருந்தால் போதும். ஸோ அவங்கள கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் இதை பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி யூ கேன் ப்ரிவென்ட் இட். தேங்க்யூ ஸோ மச்.